ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மின்மினி என்ற மகிழ்ச்சியான சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு காடு, பறவைகள், மலர்கள் எல்லாம் மிகவும் பிடித்தவை. ஒரு நாள் அவள் காட்டில் ஒரு மின்மினுக்கும் கல் கண்டாள். அது திடீரென்று பேச ஆரம்பித்தது. மின்மினி, என் மாய உலகம் ஆபத்தில் உள்ளது என்றது. மின்மினி அதற்கு உதவ முடிவு செய்தாள். கல்லை தொட்டவுடன் ஒரு ஒளிக்கதவு திறந்தது. அவள் அதற்குள் நுழைந்து மாய வனத்திற்கு சென்றாள். அங்கே பேசும் கிளி கிக்கு, குட்டி முயல் பப்பு ஆகியோரை சந்தித்தாள். அவர்கள் சொன்னார்கள், நரி சூரிய கல்லை திருடியதால் வனம் மங்கிவிட்டது என்று. மூவரும் சேர்ந்து சாகச பயணத்தை தொடங்கினார். ஆற்றை கடக்க மின்மினி தன் அறிவால் ஒரு பாலம் கட்டினாள். பின்னர் அவர்கள் நரியின் குகைக்கு சென்றனர். நரி சூரியக்கல்லை பாதுகாத்து கொண்டிருந்தது. மின்மினி அமைதியாகச் சொன்னாள், இந்த கல் உனக்காக இல்லை, இது வனத்தின் உயிர். நரி உணர்ந்து கல்லை அவளுக்கு திருப்பி கொடுத்தது. மின்மினி கல்லை மாயமரத்தில் வைத்ததும் வனம் முழுவதும் ஒளியால் நிரம்பியது. பறவைகள் பாடின, கிக்கு சிரித்தது, எல்லோரும் மகிழ்ந்தனர். வனமும் உயிர்த்தது. அந்த நாள் முதல் மின்மினி அனைவருக்கும் ஒரு ஹீரோ ஆனாள். தைரியம், நற்குணம், நண்பர்கள் இவை சேரும்போது எந்த மாயத்தையும் வெல்லலாம்.